நான் இது வரைக்கும் ஆண்களுக்காக பெருசா பேசினது இல்லை. ஆனா பேசணும்னு தோணும், இன்னைக்கு நான் பேசுறேன். இப்போ கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணும், என் தங்கச்சிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அக்காவுக்கு நான் தான் பார்க்கணும், குடும்பத்தை நான் தான் பார்க்கணும், கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தைங்களுக்கு நான் தான் படிக்க வைக்கணும், இதனால நான் ஊர் விட்டு ஊர் வந்து நைட்டும் பகலும் வண்டி ஓட்டி நான் சம்பாதிக்கிறேன், ஐடியா இருந்தாலும் அது சொகுசான ஜாபே இல்லை. கடன் வாங்கி ஒரு விஷயத்த உங்க வீட்டை ஆண் பண்றாங்கன்னா சம்மதிக்காதீங்க. கடன் வாங்கி நான் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஸ்கூலோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கல்யாணமோ நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா அந்த கடனை அந்த ஆண் தனியா நின்னுதான் சமாளிக்கிறானே தவிர்த்து நம்ம அதுக்காக குடும்பத்தில் இருக்கிற மற்ற பெண்கள் வந்துட்டு நம்ம வேலைக்கே போனாலும் அந்த ஒரு பெரிய கடனை சமாளிக்க முடியாது. இந்த ஒரு சின்ன விஷயம் அந்த ஆணை நைட்டு தூங்காம கொள்ளாம அவ்வளோ ஸ்ட்ரெஸ்க்குள்ள உள்ளாக்குது. அதனால உங்க வீட்டு ஆண்களை தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் மட்டும் வேண்டவே வேண்டாம். அதே மீறி எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே சுத்திட்டு இருந்தோம், அதை வாங்கி கொடுக்க முடியாம அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல், இதெல்லாம் கொடுக்கவே வேணாம். So hope you all girls understand. Happy Men's Day to all the selfless men out there.